உலகெங்கும் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் இனிய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சி கொட்டி கொடுக்க வருகிறார். அள்ளி அப்படியே கொட்டி தூக்கி போட்டு கொடுக்க போகிறாரு. யார் யாரெல்லாம் எடுக்க முடியும், யார் யாரெல்லாம் வச்சு பொக்கிஷம் பாதுகாக்க முடியுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சனி பகவான்னா யார், சனி பகவானுடைய செயல்பாடு என்ன, சனி பகவான் இயல்பான தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சனி பகவான் நவகிரகங்களில் 7 கிரகங்கள் தான் கிரகங்கள். 2 கிரகங்கள் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று பாவ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சொல்லி குறிச்சிடும். ஸோ இந்த 7 கிரகங்களில் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே மெதுவாக நகர்ந்து போகிற கிரகம் தான் சனி பகவான். அதனால தான் யாருக்குமே ஒரு ராசியில் அதிகப்படியான நேரம் ஒதுக்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கல. ஆனால் சனி பகவானுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, 2.5 வருஷம் நீ ஒரு ராசியிலேருந்து அப்படியே மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசியை கிடக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரா? மொத்தம் எத்தனை ராசி? 12 ராசி. அப்போ 12 ராசிக்கு இப்போ மேஷம் முதல் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் மேஷம் முதல் அவர் மீனம் வரை சுற்றி வர்றதுக்கு 30 வருடம் ஆகுது. திரும்பி மேஷம் மீனம் வரைக்கு 30 வருடம் ஆகுது. அதனால தான் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடி பழமொழியில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, 30 வருடம் கெட்டு போனதும் இல்லை, 30 வருடம் மிகப்பெரிய வாழ்க்கையில் வாழ்ந்தவனும் இல்லை. அதை யாரை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா சனி பகவானை வச்சு தான் சொல்லியிருக்காங்க, வேறு யாரை வச்சு சொல்லலை. மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வருஷத்தில் அப்படியே ட்ராவல், ஒரு மாதத்தில் ட்ராவல், 10 நாளில் ட்ராவல், ஒரே நாளில் 1.5 நாளில் 2.5 நாளில் ட்ராவல் பண்ணுற கிரகங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ட்ராவலில் அதிகமாக டைம் எடுத்துக்கிறனால சனி பகவான் எடுத்துக்கிறனால தான் 30 வருடம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் வீழ்ந்தவனும் இல்லை என்ற பழமொழி உறுதியாக சனி பகவானுக்கு மட்டுமே பொருந்தும். இதுதான் உண்மை. அப்போ மந்தகாரனாகிய சனி பகவான் ராசியை விட்டு ராசியை கடக்கிறாரு. அப்போ அவர் என்னென்ன விஷயம்லாம் ஒரு ராசியிலேருந்து கொடுத்துருப்பாரு, என்னென்ன விஷயம்லாம் நிலைநிறுத்தியிருப்பாருன்னா, யாரெல்லாம் கெட்டது யாருக்கும் தெரியாமல் நம்ம மட்டும்தான் ரொம்ப பெரிய அறிவாளி, தப்பு செஞ்சால் தப்பிச்சிடலாம், இங்கே என்ன சட்டத்துக்கு தெரியவா போகுது, அரசாங்கத்துக்கு தெரியவா போகுது, பொண்டாட்டிக்கு தெரியவா போகுது, பக்கத்து வீட்டுக்காரிக்கு தெரியவா போகுதுன்னு தன்னால் முடிஞ்ச தப்புகளை மிகப்பெரிய திறமைசாலியாக செய்து கொண்டு இருக்கிறார்களோ, உன் தப்பு இதாண்டா, உனக்கான தண்டனை இதாண்டான்னு சொல்லி உடனே கொடுத்துருவார் சனி பகவான். அதெல்லாம் யார் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். நம்மளை உளுந்து கும்பிட்றியான், நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறியான், இவனை விட்டு கொடுத்துடலான்லாம் நினைக்க மாட்டார். தப்பு பண்ண தண்டனை, தப்பே பண்ணாதவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்காருன்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா, அது பூர்வ ஜென்ம தண்டனை. ஓகேவா? ஸோ அப்போ இது பூர்வ ஜென்ம தண்டனையில் நம்ம தப்பிக்க வழி இருக்கான உறுதியாக இருக்குது. அந்த தப்பிக்கிறதுக்கான வழிகள், வழிபாடு முறைகள், பரிகார முறைகள், தான முறைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும்ல. வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். தெளிவாக பார்த்தோம்னா புரிதலுடன் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க, புரியாதவங்க திரும்பியும் மறுபடியும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. புரியும் போது சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார், வெற்றி பெறுவீங்க. வாழ்க நலமுடன். கடன் முன்னேறணும், கஷ்டத்தெல்லாம் நீக்கி முன்னேறணும். கொட்டி கொடுக்கும் சனி பகவான் கடகராசிக்கு கொடுக்க போகிறார் இல்லையா? கவலைகளை தூக்கி எறிந்து வெற்றிகளை கொடுக்க சனி பகவான் ரெடி. பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ரெடினா சனி பகவான் கடகராசிக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்கிறது உண்மை. 8ஆம் இடத்தில் அமர்ந்து எட்டி பார்க்காத விஷயத்தை கூட எட்டி பார்த்ததாக அடி வெடித்து துவைச்சு தோல், அதாவது காய போட்டு புழிஞ்சு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தத்துடன் போராட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த கடகராசி அன்பர்களுக்கு கஷ்டங்களை நீக்கி சங்கடங்களை நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் கொட்டி கொடுக்கும் சனி பகவானாக உங்களுக்கு வருகிறார். அப்போ ஏன் இந்த கொட்டி கொடுக்கும் சனி பகவான் அப்படிங்கிற டைட்டில் வைக்கிறோம்னா, அதாவது என்னன்னா, சனி கொடுப்பார் எவன் தடுப்பாருங்கிற ஒரே ஒரு வார்த்தை சனி பகவான் மட்டும் தான் வரும். அவர் கொடுக்க நினச்சிட்டா எந்த கிரகத்தாலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுப்பார். அப்போ கொடுக்குறவர் இப்படியா கொடுப்பாரு, கொட்டி தான் கொடுப்பார். மேலேருந்து கொட்டிச்சுன்னு சொல்கிறோம். கூரையை பிச்சுக்கு கொட்டுதுன்னா எப்படி கொட்டும்? சனி பகவானுடைய இயக்கமும் ஆற்றலும் உங்கள் ராசிக்கு வலிமையாக இருந்தால் கொட்டி கொடுக்கும் சனி பகவான் உறுதியாக செயல்படுவார் என்பது கடகராசினியர்களுக்கு அப்படியே பொருந்தும். ஓகேவா? சரி, இப்போ
இந்த கடகராசிக்கு சனி பகவான் எத்தனாம் இடத்துக்கு செல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு 9 செல்றார். ஐயா 9 சனி பகவான் செல்வது மூலமாக கடகராசிக்காரராய நாங்கள் என்னென்ன மகிழ்ச்சி அடைய போகிறோம்னா, கடன் தொழிலிருந்து மீள போகிறோம். அவ்வளோ கஷ்டங்க. எது எடுத்தாலும் கஷ்டம், எது எடுத்தாலும் போராட்டம், ஏமாற்றம், கவலை அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்த கடகராசிக்காரங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம், வெற்றிங்கிற ஒரே ஒரு தாரக மந்திரத்தை சனி பகவான் அற்புதமாக வழங்க போகிறார். இவனால ஒரு மனசுக்குள்ள ஒரு வார்த்தை பேசுனா கூட தப்பாக எடுத்துக்கிடுவாங்களோ, மற்றவன் புரிஞ்சுக்கிறாமல் இருப்பானோ, நம்ம சொல்கிறத ஃபுல்லாக தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பேசி தப்புன்னு சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க. நம்ம 1 வருஷமாக பேசாமே இருந்துருவோன்னு மௌன விரதம் இருந்தவர்களே அதிகம். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் தன்னுடைய என்ன சொல்கிறேன்னா கண்ணாடியை பார்த்து பேசி வருத்தப்பட்ட நேயர்களே கடகராசிக்காரங்க அதிகமான நபர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை ஒட்டச்செறிஞ்சு வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை சனி பகவான் தரப்போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா கடகராசி மாணவர்கள் படிப்பை ரொம்ப கவனம் செலுத்தாமல் வந்திருப்பாங்க. நான் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தேன், ஆனால் என்னுடைய எதிர்பார்த்த மார்க் எடுக்க முடியல, அதனால் எனக்கு படிப்பில் அக்கறை இல்லை, படிக்கவே முடியலை, படித்ததெல்லாம் மறந்து போகுது. ஸோ இப்படிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் கவலைப்பட வேண்டாம். கடகராசிக்காரர்கள் உறுதியாக மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று முதன்மையான மாணவனாக வெற்றி பெறுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகளை சனி பகவான் கொடுக்க போகிறார். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கடகராசிக்கு என்ன தரப்போகிறாருன்னா வண்டி வாகனங்கள் யோகங்களை தரப்போகிறார். இவனால் வண்டிக்காண்டியே செலவழித்து போகிறான்னு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்க போகிறார். வண்டி வாகன யோகங்கள் சனி பகவான் கடகராசிக்கு கொடுப்பது மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கல, கிட்டத்தட்ட ரொம்ப வருடமாக வெயிட் பண்ணுறோம், 2.5 வருஷமாச்சு, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும்னு கேட்டு எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். உறுதியாக பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடகராசியில் யாரெல்லாம் பெண் குழந்தைக்காக காத்திருக்கார்களோ அவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியத்தை சனி பகவான் கொடுப்பார். இன்னொரு விஷயம், காதலில் நான் ரொம்ப ஏமாத்துட்டேங்க, ஆனால் லவ் மேரேஜ் தான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் லவ்வில் நான் பட்டப்பாடு பெரும்பாடு, என்னை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க என்னுடைய லவ்வர், நான் என்ன பண்ணே தெரில அப்படின்னா அந்த லவ் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த சனி பயிற்சிக்குள்ளே கட்டாயிரும். சனி பயிற்சிக்கு மேலே உங்களை உண்மையாக புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துகிற நபரை நீங்கள் சந்திப்பீங்க, அவங்கள நீங்கள் நேசிப்பீங்க, அவங்களே உங்களுடைய வாழ்க்கை துணையாக வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு 70% இருக்குது. அது கிரகங்கள் தன்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சிடும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் இனிமே முன்னேற்றத்தை காண்பீங்க. உங்கள் தொழிலை மட்டும் யோசிங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்காங்க. உங்களை பொறுத்தளவு வேலை தொழில் இதுதான் தாரக மந்திரமாக நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ இன்னொன்று, யாராவது உதவின்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் பாக்கெட்டில் இருந்தது உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்க தப்பு கிடையாது, யார்கிட்டயா கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அதை இனிமேல் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவு கடன் உதவிகள் செய்வதை தவிர்த்து விடுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் தாய்மாமா உறவில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த சனி பயிற்சியில் தாய்மாமா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்வாங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால், என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய தகப்பனர் ஸ்தானத்தில் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அப்பா டெய்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம், அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது அப்பாவை உங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள். அதேபோல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர்கள் வழிபாடு, சிவசமாதி வழிபாடு, அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கொட்டி கொடுக்கும் சனி பகவான் மூலமாக என்னென்னலாம் நன்மை கிடைக்குமோ அது உங்களுக்கு அப்படியே முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் முழுமையான ஆற்றலை பெறுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட போகிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வேறு எதுவும் கேள்விகள் உங்களுக்கு இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட்டு கூற நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.